Hello guys, welcome to the channel. நான் உங்கள் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரிவ்யூ தான். இது வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பண்ண போறோம். Apache RTR 200 4V இப்போ நம்ம எடுக்க போறோம். இது வந்து BS6 பைக் தான். இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறம் ஓனர்ட்டையும் கேட்போம். இதே போல நாங்க வந்து வாக் அரவுண்ட் வீடியோவும் ஒன்று போட்டுருக்கோம். ஸோ ஷோரூம்க்கே போய் அதையும் போட்டுருக்கோம். அது பார்க்கலனா அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிருப்போம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. கார்டில் தரேன். இதையும் பாருங்க. ஓனரோட கிளாரிஃபிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த பைக் எடுக்கணும்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவை எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ரெகுலரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 197.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால் அண்ட் இது வந்து ஆயில் கூல்டு இன்ஜினோட வருது. அடுத்து இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 20.3 PS அட் 9000 RPMலையும் இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 17.3 Nm அட் 7250 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட நம்பர் ஆஃப் கியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இதோட பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் சேனல் ABSலையும் வருது அண்ட் சிங்கிள் சேனல்லையும் வருது. ஸோ ரெண்டுத்துலையுமே வருது. நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். என்னை பொறுத்தளவு டியூவல் சேனல் எடுத்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கும். அடுத்து இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ NS RS அந்த இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுக்கல. பட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இப்போ வர பைக்கில் மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுற எல்லா பைக்லையுமே உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40+ தருதுன்னு கம்பெனியில் சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம ஓனர்ட்டிக்கு இப்போ எவ்வளோ தருது அப்படின்ட்டு. அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் டிரைவ் போனால் ஒன்ஸ் நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் அசால்ட்டாக நீங்கள் போகலாம். அண்ட் இதோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி சொல்கிறது வந்து 127. பட் வந்து அதோட அதிகமாக போகும் தான் ஓனர் சொன்னார். நம்ம எவ்வளோ போயிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம அவர்கிட்டே கேட்போம். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் வந்து மோனோ ஷாக் அப்சார்பர் அதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த வண்டியில் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 90/90 17 இன்ச் வீல்லையும் ரியரில் வந்து 130/70 17 இன்ச் வீல் தான். அண்ட் ரெண்டுமே அலாய் வீல் ப்ளஸ் டியூப்லெஸ் டயரோட தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள்ஸாக போகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவு இடிக்காது. பட் ட்ரிபிள்ஸ் எல்லாம் ஏற்றிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீட் பிரேக்கில் போகிறப்ப ஒரு பிக் ஸ்பீட் பிரேக்காக இருந்தால் கண்டிப்பாக இடிக்கும். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 152 kg தான். ஸோ நார்மலாக யார் வேணாலும் இதை எடுத்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட்டு போயிடலாம். இந்த வண்டியோட ஹெட்லைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக LED தான் தரேன். அண்ட் DRLனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் ஏதோ கொம்பு மாதிரி அழகாக கொடுத்துட்ருக்காங்க. அண்டு ஹை பீமும் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே நல்லா இருக்குது. லோ பீமும் நல்ல விசிபிலிட்டி தருது இது. அண்ட் இண்டிகேட்டரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் LEDயில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் செட்ஸியாக இருந்திருக்கும். பட் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு டைல் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விசிபிலிட்டியும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது, பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் சவுண்ட், அடுத்து வந்து எக்ஸாஸ்ட் சவுண்ட். ஸோ இன்ஜின் சவுண்ட் எக்ஸாஸ்ட் சவுண்டை பொறுத்தளவு ரொம்ப ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேளை ஹை RPMல போகிறப்ப நல்ல சவுண்ட் வருமோ அப்படின்ட்டு தெரியல, நம்ம ஓனர்கிட்ட கேட்போம். அடுத்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேஷன் பார்ப்போம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இண்டிகேஷன், அப்புறம் ஃபியூயல் பம்ப் இண்டிகேஷன், ABS இண்டிகேஷன், ஹை பீம் இண்டிகேஷன், நியூட்ரல் இண்டிகேஷன், ஃபியூயல் இண்டிகேஷன். டிஜிட்டல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூயல் KG அது இது கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீடாமீட்டர் ஓடாமீட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஜிட்டலில் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் இருக்குது. அண்ட் ட்ரிப் A ட்ரிப் B ஆவரேஜ் ஸ்பீட் அந்த மாதிரி நிறையா இந்த இதில் இருக்குது. அட்வான்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வரதில் வந்து மோடு கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். அண்ட் இதில் வந்து டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கீங்க அது முத கொண்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து வண்டியை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து ஓனர்ட்டையும் கேட்போம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்போ வாங்கினாங்க, எவ்வளோ ரேட்டு அதெல்லாம். ஸோ இப்போ ஓனர்ஷிப் ரிவ்யூக்கு போயிடலாம். இந்த வண்டியில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நிறையா உங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஓனர்ட்டையும் கேட்போம். சொல்லுங்கள் ப்ரோ. இந்த வண்டியோட இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப் மூலிமா TVS கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் சப்போஸ் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் டவர், உங்கள் ஃபோனில் இருக்க பேட்டரி பர்சன்டேஜ், சப்போஸ் நீங்கள் ஏதாவது SMS 100 இருந்துச்சுன்னா அந்த SMSோட கவுண்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் ஃபீச்சர் என்னென்னா இதில் உங்களுக்கு நேவிகேஷன் ஃபீச்சரும் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்லேயே போய்ட்டு நேவிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கான டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கரெக்டாக காமிக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த 100 மீட்டர்ஸ் டர்ன் லெஃப்ட் அப்படின்னு காமிக்கும். இது வந்து எப்போவுமே எனக்கு மிஸ் ஆனதே கிடையாது, அக்யூரேட்டாக எப்போவுமே காமிச்சிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் கால் பண்ணால் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனும் வரும். நீங்கள் ரைடிங் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கால் எதாவது வந்துச்சுன்னா யார் கால் பண்ணுறான் அப்படின்றது பேரோட இங்கே காமிக்கும். சப்போஸ் அதை அட்டன் பண்ண முடியாது, கட் பண்ணணுன்னா அந்த ஐ பட்டன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரைட் பண்ணிருக்கும் போது எங்கேயாவது உங்களுக்கு சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபோனோட ஆக்சிலரோமீட்டரோட இந்த பைக் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் கிராஷ் ஆகி கீழே விடும்போது உங்களுக்கு இங்கே கிராஷிங் அலர்ட் சென்டிங் ரிப்போர்ட் டு எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் போகாது. உங்களால் சப்போஸ் எழுந்திரிக்க முடியல, இப்படி கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் யார் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு லொக்கேஷனோட அந்த எஸ்எம்எஸ் போயிடும் இங்கே விழுந்திருக்காங்க அப்படின்னு. வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ப்ரோ ஆகுது? வண்டி நான் இப்போது செப்டம்பர் 2020 எடுத்தேன். செப்டம்பர் 2020 எடுத்தீங்க. வண்டி இதான் எடுக்கணும்னு எடுத்திருந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது சாய்ஸ் வச்சுருந்தீங்களா? ஆக்சுவலாக ஒரு அப்பாச்சி ஃபன் பையாக நான் RTR 200 தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுருந்தேன். பட் இதோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்துட்டு சரி இதே எடுக்கலாம் அப்படின்ற முடிவு. என்ன ரேட்டுக்கு எடுத்தீங்க பைக்கு டியூன்றதுனால அது இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு மீதி அமௌண்ட் ஃபுல்லாக டியூனால உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸோட எக்ஸாக்டாக ஒரு 20,000 கிட்ட எனக்கு அதிகமாக போச்சு. ஆன் ரோடு இப்போ வந்து 157 கிட்ட 1.57 lakhs அவ்வளோ கிட்டே வருது. ஓகே, அடுத்து வந்து இந்த வண்டியில் மைலேஜ் எவ்வளோ ப்ரோ தருது? லோக்கல் மைலேஜ்னால் நீங்கள் ஒரு லோக்கலில் அப்படி செகண்ட் கியரை தாண்ட முடியாது. செகண்ட் கியர்லேயே ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 26 தான் வரும். ஹைவே மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 90 to 100 க்ரூஸ் பண்ணும்போது ஒரு 44 to 50 எக்ஸாக்டாக கிடைக்கும். அந்தளவுக்கு கிடைக்கிது. ஓகே, 200 cc கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த வண்டியில் வைப்ரேஷன் எப்படி இருக்குது? ஸ்மூத்தாக இருக்கா இல்லை வைப்ரேஷன் இருக்கா? வைப்ரேஷன் ஃபீல் பண்ணும்போது எனக்கு அந்த 4000 to 5000 RPMல ஃபஸ்ட்டு 4 கியரில் மட்டும் தான் வைப்ரேஷன் இருக்கும். டாப் கியரில் போகும்போது எனக்கு 130க்கு மேலே க்ரூஸ் பண்ணால் அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். ஃபுல் RPMல வண்டி ஓடும்போது மட்டும்தான் ஹேண்டில் பார்ஸில் வைப்ரேஷன். ஓகே, வண்டியில் எங்கேயாவது லாங் டிரைவ் போயிருக்கீங்களா? 2 டைம் இங்கேருந்து சிதம்பரத்துலேருந்து திருச்சி போயிருக்கேன், ஒரு டைம் சிதம்பரம்லேருந்து பாண்டி நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கேன். எனக்கு அப்போது வந்து கிடைச்ச மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 45 km/லிட்டர் கொடுத்துச்சு. டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது அப்போ எனக்கு 120 தான் க்ரூஸ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு 44 to 45 மாதிரி தந்துச்சு. அந்தளவுக்கிட்ட வந்தது. அடுத்து இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது? பொறுத்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது? ஆக்சுவலாக இது சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரைட்டாக தான் நேராக தான் உட்காந்துருக்கும். ரொம்ப லீனிங்காக R15 V3 இருக்க மாதிரி ஓட்ட மாட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ரைட்ஸ்னால் ஒரு 200 km நிற்காமல் போகலாம். அளவுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும். ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் ஓகே. அடுத்து வந்து இதில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்கை பொறுத்தளவு உங்கள் ஒப்பீனியன்? பிரேக்கிங் தான் ப்ரோ இந்த பைக்கோட பெரிய அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து 1.5 lakhs பட்ஜெட்டில் எந்த வண்டிலையுமே தரது கிடையாது. இப்போ NS 200 காம்படிட்டர் இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், அதில் RLP இருக்குது, இதுலேயுமே RLP இருக்குது. பிரேக்கிங் பொறுத்தவரையும் இது ப்ராக்ரெசிவ் பிரேக்கிங் தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் பைட் எப்பவுமே கிடைக்காது, அப்படி தான் ஃபீல் ஆகும். நீங்கள் அடிக்க எப்படியும் ஒரு 4 to 5 மீட்டர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு அந்த இனிஷியல் பைட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். கிடைச்சோடனே உங்களுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் 140 போனாலுமே ஸ்டாப் பண்ணி. ஓகே, இந்த வண்டியில் வந்து டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கீங்க? கம்பெனி கிளைம்டு டாப் ஸ்பீடு வந்து 127 தான் அவங்க ஸ்பெக்ஸில் போட்டிருப்பாங்க. பட் டாப் ஸ்பீடுன்றது வந்து நான் ஓட்டும் போது எனக்கு ஒரு 140 கிடச்சிது. ஓகே, 140 சாலிடாக அடிச்சேன். மெயினாக இந்த மாதிரி ஹை சிசி பைக்கெலாம் இன்ஜின் ஹீட் இருக்கும். இந்த வண்டியில் எப்படி ஹீட் இருக்குது? 200 cc உங்களுக்கு ஒரு 150 cc மேலே போனாங்கனாலே உங்களுக்கு அந்த இன்ஜின் ஹீட்டு ஃபீல் ஆகும். பட் இதில் வந்து ரொம்ப ஃபீல் ஆகாது. ஓரளவுக்கு சிட்டிலேயே நீங்கள் ஒரு அதாவது செகண்ட் கியர் தேர்ட் கியர் அதாவது 40 to 50 க்ரூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சிக்னலில் நிற்கும் போதெல்லாம் அந்த ஹீட் தெரியும் உங்களுக்கு காலில். பட் நீங்கள் லாங்கு போகிறீங்க ஒரு 70 to 80க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீட்டில் அந்த எதுவுமே தெரியாது காலில். அதான் இந்த சிட்டியில் ஓட்டுறப்ப ஹீட் கொஞ்சம் தெரியும், பட் லாங்லாம் தெரில. ஓகே, இதில் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிளச்சு கியர்லாம் எப்படி ஸ்மூத்தாக இருக்கா, எப்படி இருக்குது? இது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்சு கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். எனக்கு சப்போஸ் எனக்கு வீல் லாக் ஆகும் போதும் அந்த ஸ்லிப்பர் கிளச் வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் தெரியும் உங்களுக்கு, அந்த கிளச்சு தள்ளும். ஸோ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அந்த கியர் பாக்ஸ் தான். அந்த 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த வண்டிக்கு. 6 ஸ்பீட் கொடுத்துருந்தா ஒரு 155+ தாண்டி இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து வந்து இந்த 150 cc மேலே போயிட்டாலே நம்ம வந்து செயின் மெயின்டைன் பண்ணணும். செயின் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களா எப்படி? செயின் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 600 km ஒன்ஸ் வந்து நீங்கள் செயின் லூப் பண்ணிட்டு செயினை க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையுமே வராது. இந்த பைக்கில் வந்து ஆஃப் ரோடு எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா? ஆஃப் ரோடு ரொம்ப பெரிய ஆஃப் ரோட் போனதில்ல, ஒரு மட்டி ரோட்ஸில் அது மாதிரி தான் போயிருக்கேன். அதில் போகும்போது எனக்கு இந்த சஸ்பென்ஷன்ஸ் பின்னாடி மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்கிறது வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு. அது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப அடிபடலை கீழே இருந்து. அதனால் அதே போல் கம்ஃபர்டபுளாக ஆஃப் ரோட் போகிறப்போ ஓகேவா இல்லை? பில்லியன் ரைடர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ்
கொஞ்சம் அடி வாங்கும். ஏன்னா நீங்கள் பில்லியன் ரைடர் உட்காரும் போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆயிரும். சோலோவாக ஆஃப் ரோட் பண்ணும்போது நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே. அதே போல் லாங் டிரைவ் அந்த மாதிரி போகிறப்ப பேக் பெயின் ட்விஸ்ட் பெயின் ஏதாவது வருதா? பேக் பெயின்றது வந்து லாங் டிரைவில் அது ஆக்சுவலாக ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் மேலே நிற்காமல் போனால் எந்த வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு பெயின் தெரியும். பட் சீட்டிங்ஸ் பொறுத்தவரையும் இதில் சீட் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் பட் பெயின் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் போகலாம். அடுத்து வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு. ஏதாவது வண்டி ப்ராப்ளம் கொடுத்துருக்கா? வண்டியில் அது மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. இப்போ வந்து வண்டியோட அட்வான்டேஜஸ்னால் என்னென்ன சொல்லுவீங்க? வண்டியோட அட்வான்டேஜ்னால் இதில் ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர் இருக்குது. அதில் எனக்கு நான் ஃபோனை வந்து ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு நான் மேப் போடணும் இல்லை நேவிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுலேயே காமிக்கும் எனக்கு. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ஸ்லிப்பர் கிளச்சு, டியூவல் சேனல் ஏபிஎஸ். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ஹெட்லைட் த்ரோ எனக்கு எப்படியும் ஒரு 300 to 400 கிலோமீட்டர்ஸ் த்ரோ பண்ணும் ஹை பீமில். லோ பீம்னு ஒரு 300 மீட்டர்ஸ்லேயும் நல்லா த்ரோ பண்ணும். ஓகே. அடுத்து இதோட டிஸ்அட்வான்டேஜ்னால் என்னென்ன சொல்லுவீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துறது தான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா அது உங்களுக்கு டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது அதில். ஓகே. ஒரு 6 ஸ்பீட் கொடுத்துருந்தா கன்ஃபார்ம் அது 150+ போயிருக்கும். ஓகே. அடுத்து சர்வீஸ் விட்டாச்சா? இதில் சர்வீஸ் வந்து இப்போ 3 சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஃப்ரீ சர்வீஸ் 3 சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சர்வீஸ் வந்து நம்ம டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஓகே. வண்டி பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்துட்றாங்க, பட் சர்வீஸில் கொஞ்சம் லேக் ஆகிறாங்க டிவிஎஸ். மேபி அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதே போல் சர்வீஸ் காஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் சொன்னீங்க. ஃப்ரீ சர்வீஸில் எவ்வளோ காஸ்ட் வாங்குறாங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் எனக்கு 750 ஆச்சு ஆயில் மாற்றுறதுக்கு. ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் போட்டிருக்கேன், அதனால் 750 ஆச்சு. மீதி 2 சர்வீஸ் 50 rupees தான். கம்மியாக தான் ஆச்சு. ஓகே. அதே போல் சர்வீஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்றீங்க. இப்போ ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே வெளில எங்கேயாவது தெரிஞ்ச மெக்கானிக் அவங்களுக்கு எனக்கு 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஆஃபரில் வந்து 5 ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தாங்க. மீதி 2 இருக்குது. மீதி 2ம் கம்பெனியில் முடித்தாதான் எனக்கு வெளியில் எங்கே வேணாலும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த 2 முடிச்சுட்டு வெளில கொடுக்குற மாதிரி தான் ஐடியா. மாதிரி தான். ஓகே. அவ்வளோதான். இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக சொல்லியாச்சு. அந்த ஓனரும் அவளோட இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பைக் யார் வாங்கலான்னா, உங்களுக்கு இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் எனக்கு வந்து இந்த பைக் ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம். ஸோ நல்ல மைலேஜ் நல்ல இதுதான் கொடுத்துட்ருக்கு. அவ்வளோதான். இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு எங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்குது. அதில் வந்து உங்கள் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். நாங்கள் எனி டைம் வந்து ரீப்ளே பண்ணுறோம். ஏதாவது டவுட்னா நீங்கள் அதில் வந்து டேரக்ட் மெசேஜ் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.